வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ருத்ரா. இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இவனால பல குழந்தைங்களுக்கு திரும்பவும் ஆபத்து வரலாம். ஏய், எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இப்ப நீ கத்துன பாத்தியா, அதுதான் எனக்கு வேணும். நீ கத்து, நல்ல கத்து. நீ கத்தணும், கதறணும். அது மட்டும் தாண்டி எனக்கு தேவை. அப்ப நான் வரேன் மேடம். என்னடா என்ன மேடம் மேடம் இனி அப்படி வெளிய பண்ண மாட்டேன் வந்துட்டேன்னு ஓவர் ஆடாத. இன்னொரு வாட்டி நீ எங்கேயாவது புள்ள பிடிக்கிறத நான் பார்த்தேன், கொன்னுடுவேன். பண்ண மாட்டேன் மேடம். போடா, கூட்டிட்டு போங்க சார். ஓகே மேடம். நன்றி மேடம். வாயா. நயா சந்துரு, என் மேல கோவமா? என் மேல கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுயா. போ, போய் வேலையை பாரு. யோ சந்துரு, இங்க வா. ஐயோ, உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சரி போ. சந்துரு, இங்க வா. அட வாயா, எதுக்கியா தயங்குற? வா. என்னையா கோபம் அதிகமா வருதோ? சரி சரி, இந்த 2023ல நம்ம ஸ்டேஷன்ல எழுதின எல்லா மேனுவல் எஃப்ஐஆர் காப்பியும் எனக்கு வேணும். 1 by 1 ஆர்டரை எடுத்து வை, நான் பார்க்கணும். இதெல்லாம் உடனே விடுமா மேடம்? சாருக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? போயா, எடுத்து வை. அடுத்த வாரம் நீ பண்றதுக்கு நான் இப்பவே கேட்பனா? இப்போ நீ அதை எடுத்து வைப்பியா, இல்ல உன்னை சஸ்பெண்ட் பண்ணணுமா? என்னையா ஆர்டர் பண்ணது நானு, நீ என்னமோ அவளையே பாத்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு, 1 2 3ன்னு நான் எண்ணுவேன். அதுக்குள்ள அந்த ஃபைல் எல்லாம் ரெடி பண்ற வேலையை பாரு. 1. That's good. ருத்ரா, சார ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க. கற்பூர புத்தியா டக்குன்னு வேலையை பார்க்க போயிட்டாரு. என்ன அப்படி பாக்குற? காவியா கொலை முயற்சி கேஸ்ல ரொம்ப வசமா சிக்கி இருக்க. அவ்வளவு லேஸ்ல எல்லாம் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. காவியா, இந்த காஃபியாவது குடிமா. இந்தாமா குடி. காவ்யா, இப்பதாண்டி தகவல் வந்துச்சு, உன் கஷ்டத்துக்கு காரணமான அந்த ருத்ரா லாக்அப்ல இருக்காளாம். போலீஸ் அவளை உள்ள தூக்கி வச்சுட்டா போதுமா? எனக்குள்ள இருக்கிற வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். வாங்க. இதோ பாருங்க, இது என்ன கொடுமைன்னு பாருங்க.
என்ன வேலை பார்த்திருக்கான்னு பாத்தீங்களா அந்த ருத்ரா? என் பொண்ணு அம்மாவாக கூடாதுன்னு எப்படிப்பட்ட கேவலமான வேலையை பண்ணியிருக்கா அந்த ருத்ரா. இந்திரா, திருப்பி திருப்பி அதே வார்த்தையை சொல்லாத. காவ்யா அம்மாவே ஆக மாட்டான்னு டாக்டர் சொன்னாங்க இல்ல? அம்மாவாக வாய்ப்பு குறைவுன்னு தானே சொன்னாங்க. இங்க பாரு, காவ்யா கண்டிப்பா அம்மா ஆவா. நீ நானும் தாத்தா பாட்டி ஆவோம். இந்த வீட்ல நம்ம பேர குழந்தை ஓடும் ஆடும் பாடும். நம்பு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நம்ம பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றீங்களா இல்ல நீங்க பலத்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? இல்ல அந்த ருத்ரா தப்பே பண்ணிருக்க மாட்டா, அதனால காவியா தாயாவான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏன் எல்லா விஷயத்தையும் போன்லயும் சொல்லிட்ட, வீடியோவையும் காட்டிட்ட, ருத்ராவை கொண்டு போய் லாக்அப்லயும் வச்சுட்ட, அப்புறம் என்ன? அப்பா இதோட நின்னுட கூடாதுப்பா. அவ வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு இந்த கேஸ ஸ்ட்ராங் பண்ணணும். சரிம்மா, பண்ணிரலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத. அப்பா அந்த ருத்ராக்கு இது மட்டும் போதாதுப்பா. இதை விட பெருசா பெருசா ஏதாச்சும் பண்ணணும். காவியா சொல்றதா கரெக்ட். என் பொண்ண இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தினவளுக்கு ஏதாவது பெருசா பண்ணணும். நீங்க வளர்த்த வளர்ப்புன்றத அவ மறந்துட்டா, அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா. ஆனா நீங்க இன்னும் அவ தத்து பொண்ணுங்கிறத மறக்காமலேயே இருக்கீங்க. ஏய், என்ன பேசுற நீ? தப்பு தப்பா கணக்கு போடாத. ஆஸ் எ லாயரா நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சட்டத்தை படிச்ச நாமளே சட்டத்தை மதிக்கலன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் நிதானமா யோசிச்சுதான் பண்ணணும். இந்த ஒரு வீடியோ ஆதாரத்தை வச்சு சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. தப்பு ருத்ரா மேல இருந்தா அந்த தப்புக்கான தண்டனையை அவ அனுபவிச்சுதான் ஆகணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இங்க பாரு காவியா, தப்பு எதுவும் நடக்காது. நீ அமைதியா இரு. நடந்த தப்புக்கு யார் காரணமோ அவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க. கிடைச்ச சந்தோஷத்தை நம்மளால அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. ருத்ரா மேடமும் ஆராதனா பாப்பாவும் பிரிஞ்சிருக்கணும்னு விதி விளையாடுது. உண்மைதான் வேலு. ருத்ரா இருக்கிறப்ப ஆராதனா இல்ல, ஆராதனா வந்துட்டா. ஆனா இப்ப ருத்ரா இல்ல. ருத்ரா மேடம் இந்த கேஸ எப்படியாவது உடைச்சிட்டு வெளியில வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்க. நான் அவங்க கூடவே இருந்ததுனால சொல்றேன். மேடம் நிச்சயமா இந்த கேஸ தூள் தூள் ஆக்கிடுவாங்க. சுகுணா சொல்றதுதான் கரெக்ட். ருத்ரா எந்த தப்புமே பண்ணல. இது முழுக்க முழுக்க அந்த விக்ரம் பண்ண தப்பு. ருத்ரா கண்டிப்பா வெளியே வருவாங்க. இதெல்லாம் அந்த ராகுல அரெஸ்ட் பண்ண வைக்கணும். ருத்ரா இல்லாத நேரத்துல அவனால இன்னொரு உயிர் மட்டும் போயிடவே கூடாது. இவன் ஒரு சைக்கோ கொலைகாரன். இவனை பற்றி தகவல் தெரிந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்தை உடனடியாக அணுகுவோம். யார் சார் இவன்? என்ன வேலு சொல்ற? ஏய், இவன் தானே உன்னை கடத்தி கொல்ல பார்த்தவன். ராகுல் யா சைக்கோ கொலைகாரன். மறந்து போச்சு உனக்கு? இவனதான் போலீஸ் தேடிட்டு இருக்கு வேலு. இல்ல சார், என்ன கடத்தினது இவன் இல்ல. என்ன வேலு சொல்ற? உன்னை கடத்தினது இவன் இல்லையா?
ஆமா சார், அவன் தாடி மீசைன்னு ஆளே வேற மாதிரி இருப்பான். அது இவன் இல்ல சார். வேலு, விளையாடாதீங்க. நீங்க பார்த்த ஆள் இவன் இல்லையா? ஐயோ, அவனை எப்படி சுகு என்னால மறக்க முடியும்? மறக்கிற மாதிரி காரியமா பண்ணா? என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், அது இவன் இல்ல சார். அந்த கொலகார படத்தை தப்பா போட்டுட்டேன்னா எப்படி சார் கிடைப்பான்? நான் அவனை அவ்வளவு நெருக்கமா பாத்திருக்கேன் சார். எனக்கு தெரியாத அவனோட முகம். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அது தெரியாம மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வேற ஆளை தேடிட்டு இருக்காங்க வேலு. சார் சார், இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. இதுக்கு மேலையாவது அந்த உண்மையான கொலகாரம் படத்தை போட்டு தேட சொல்லுங்க சார். இது யார்கிட்ட சொல்றது? இத பண்ண வேண்டிய ருத்ராவை தப்பால அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ சார், இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுல. முதல்ல இந்த ஆள்மாராட்ட மேட்டரை எப்படியாச்சும் ருத்ரா மேடம்கிட்ட சொல்லிடலாம் சார். ஐயோ, போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ரூபவதி மேடம் நம்ம ருத்ரா மேடத்தை பார்க்கவும் விட மாட்டாங்க, பேசவும் விட மாட்டாங்க. இப்ப என்ன சார் பண்றது? சரி, இந்த ஏரியாவை நான் பாத்துக்கிறேன் வேலு. இது ரொம்ப எமர்ஜென்சி மேட்டர். உடனே இந்த விஷயம் ருத்ராவுக்கு தெரிஞ்சு ஆகணும். நீதான் அதுக்கு முக்கியமான விட்னஸ். வா, கிளம்புவோம். வா. சரிங்க சார், பாப்பாவை பாத்துக்கங்க. மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை கற்பனையா? மதுரையில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்த பொண்ண விக்ரம் சார் எப்படி தூக்கி உள்ள வச்சாருன்னு பாத்தியா? சும்மா சொல்லக்கூடாது. தனி ஆளா நின்னு ஏன் கூடவும் விக்ரம் சார் கூடவும் போராடுறதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணும். காக்கி சட்டையில இருக்க நீங்க ஒரு கல்பிரேட், புனிதமான டாக்டர் போர்வேல அந்த விக்ரம் ஒரு கல்பிரேட். உங்க கூட நான் போராடல, விளையாடிட்டு இருக்கேன். அந்த விளையாட்டோட எண்டு தான்
இப்போ உன்னை தூக்கிட்டு வந்து லாக்அப்ல வச்சிருக்கேன். இந்த நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு, அந்த நெருப்ப வைக்க போறதுக்குள்ள ரொம்ப நேரம்லாம் வைக்க முடியாது. அதே மாதிரிதான் நியாயத்தையும் தர்மத்தையும் ரொம்ப நாளா ஒளிச்சு வைக்க முடியாது. ஆ, உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட உன் திமிரு அடங்கல போலயே. காக்கி சட்டைக்கும் கடமைக்கும் மரியாதை கொடுக்கிற என்ன மாதிரி ஆட்கள் மண்ணுக்குள்ளேயே போனாலும் திமிரெல்லாம் அடங்காம தான் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா அதுக்கு பேர் திமிர் இல்ல, கடமை உணர்ச்சி. இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? என்னது இது? அதான் கேட்டீங்களே, 2023 வருஷம் ஃபைல் இதுல இருக்கு. ஓ, அந்த மேனுவலா ரெக்கார்ட் பண்ண எஃப்ஐஆர் காப்பீஸா? ஆமா மேடம், பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, பார்த்துக்கங்க. பார்த்துட்டேன். கொண்டு போய் எடுத்த இடத்துலயே வச்சிரு. யோ, ஒன்னதான் சொல்றேன், என் கண்ணால நான் பார்த்துட்டேன். போய் எடுத்த இடத்துலயே வை. இங்க பாருங்க, ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரை இப்படி எல்லாம் அவமானப்படுத்தாதீங்க. ஓ, இதுக்காக கோவப்பட வேண்டியவரே கோவப்படல, நீ எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டு இருக்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. ருத்ராவை ஏதாவது சொன்னா சந்துரு சாருக்கு அது பிடிக்கல. அதே சமயத்துல சந்துரு கிட்ட தேவையில்லாத ஒரு வேலையை கொடுத்தா ருத்ரா மேடம்க்கு கோபம் வருது. உங்க 2 பேரும் என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியலையே. மேடம், ஏய், என்ன நீ பாட்டுக்கு போற? ஐயோ கடவுளே, இதெல்லாம் பாக்குறதுக்கு என்ன உயிரோட வச்சிருக்கேன். என்ன மேடம் இதெல்லாம்? வேலு, நீ எதுக்கு இங்க தேவையில்லாம வந்த? முதல்ல இங்க இருந்து போங்க. ருத்ரா, அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக வந்திருக்காரு. மேடம், நீங்க தப்பான ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கீங்க. சார், போன்ல அவன் போட்டோவை காட்டுங்களேன். கொடுங்க சார். மேடம், நீங்க தேடுற ராகுல் இவன் கிடையாது. அன்னைக்கு என்ன கடத்தி கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணது இவன் கிடையாது மேடம். இந்த போட்டோவை நான் இப்பதான் சார் போன்ல பார்த்தேன். இவன் கிடையாது மேடம் அது. டேய், என்ன இங்க வந்து டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்க? வெளியே போடா. இங்க பாருங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. வேலு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். நீ சொல்லு வேலு, உன்னை கடத்தினது இந்த ராகுல் இல்லையா? மேடம், இவன் என்ன கடத்தல மேடம். என்ன கடத்தினவன் ஆளே வேற மாதிரி இருப்பான். டேய், நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் பெர்மிஷன் இல்லாம ஒரு அக்யூஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா உனக்கு என்ன தைரியம்? மேடம், நீங்க தப்பான ஆளை தேடிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் அவன் இன்ன வரைக்கும் உன் கையில கிடைக்காம இருக்கான். ஆமா ருத்ரா, ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கு. இப்பதான் வேலு என்கிட்ட இதை சொல்றாரு. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? திமிரா உனக்கு? சந்துரு, லாக்கப்ப திறந்து விடு. இவனெல்லாம் உள்ள தள்ளினாதான் கரெக்டா இருக்கும். சந்துரு, சொல்றல, கேட்க மாட்டியா? லாக்கப்ப தரையா? சார், மேடம், மேடம் விடுங்க மேடம், என்ன விடுங்க. சந்துரு, கதவு தர. தொறையா? சார், வேணாம் சார். சார், ருத்ரா மேடம், ருத்ரா மேடம், நான் ஆட்டம் போடுறேன். சார், ஓ, வேணாம் சார். ஏய், என்ன பண்ற நீ? சந்துரு, யோ, சந்துரு, சந்துரு, கதவை தர. ஏய், என்ன முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? தொறையா? இங்க பாரு, உன்னை நான் நாசம் பண்ணிடுவேன். கதவை தொறையா? ஏ சந்துரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா? இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு உனக்கு தெரியுமா? இத பாருங்க மேடம், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. அத பத்தில எனக்கு எந்த கவலையும் கிடையாது.
ஏய் ஏய் சந்துரு சந்துரு வேண்டாம். சார் இதனால உங்களுக்கு ஏதாவது விடுங்க ருத்ரா, நீங்க முதல்ல வெளில வாங்க. என்னையா பண்ற? ஒழுங்கு மரியாதையா கதவை திறந்து விடு. இவனுங்க சொல்றது எல்லாம் நம்பாத. நம்புன நடு தெருல நிக்க வச்சிருவாங்க. தொற. வேலு, நீ சொல்றது உண்மையா வேலு? ஆமா மேடம், அவனை அவ்வளவு கிட்டத்துல இருந்து பாத்திருக்கேன். எனக்கு தெரியாதா? இந்த படத்துல இருக்கிறவன் அவன் இல்ல மேடம். வேலு இதுல ரொம்ப கான்பிடண்டா இருக்கா ருத்ரா. இது வரைக்கும் ஒரு தப்பான முகத்தை ராகுல்னு நாம தான் நம்பி தேடிட்டு இருக்கோம். இது எனக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. எங்கேயோ இருக்கிற எல்லை கோட்டுக்கு நாம அந்த பக்கமா ஓடாம வேற எந்த பக்கமும் ஓடிக்கிட்டு இருந்திருக்குமே. ஏய் என்ன எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியாம சும்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. வேலு, டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல ரிலாக்ஸா யோசிச்சு சொல்லு. உன்னை கடத்தினது இவன் இல்லையா? சத்தியமா இவன் இல்ல மேடம். இவன் தான் டாக்டர் ராகுல்னு நாங்க கிராஸ் வெரிஃபிகேஷன்ல பண்ணிருக்கோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். ஆனா நான் பார்த்த ஆளு இவன் கிடையாது. ருத்ரா, நம்ம சைடுல தான் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கொலைகாரனை பக்கத்துல இருந்து பார்த்தது வேலு. நம்ம இந்த விஷயத்துல அவர் பேசதான் நம்பி ஆகணும். வேலு, உன்னை கடத்தினவன் எப்படி இருப்பான்னு உனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குல்ல? மேடம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மேடம். அதனாலதான் அது இவன் இல்லைன்னு சொல்றேன். சந்துரு சார், வேற வழியே இல்ல. நம்ம டிபார்ட்மெண்ட் ஆர்டிஸ்ட வர சொல்லுங்க. அந்த ஆர்டிஸ்ட வேலு தான் பார்த்த ஆளை பத்தி சொல்லி அவர் படமா வரைஞ்சு கொடுக்கட்டும். அது வேலு சொல்ற ஆளா இருக்கான்னு நம்ம பாப்போம். இமீடியட்டா அந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட வர சொல்லுங்க. ஓகே ருத்ரா. அந்த உண்மையான கொலைகாரனை படமாவே பார்த்துருவோம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா